ஹல்லேலூயா. குட் மார்னிங். எத்தனை பேர் ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க? ஸோ உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் டோஹாவில் இருந்தேன் 20 வருஷம், 22 வருஷமாக 25 வருஷமாக இருந்தேன் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில். அப்போ அங்கே இருக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய ஆவிக்குரிய தந்தை எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஸோ அதிலிருந்து அவங்க ஊழியத்தில் இருக்கிறப்போ நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போதும் 2021 அதை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே ஆண்டவர் வர சொன்னார். ஸோ ஃபுல் டைம் நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். வந்து நான் இங்கே வந்த உடனே பார்த்தா பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியம் பண்ணுவேன், அங்கே போவேன் இங்கே போவேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இங்கே விவசாயம் பண்ண சொன்னாங்க அண்ணன். அங்கே அப்போ பார்த்தா நம்மளுக்கு நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு சித்தா டாக்டர் இருந்தார். அந்த சித்தா டாக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சும்மா 1 ஏக்கர் அப்படிலாம் கேட்டிருக்கோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஒரு 2 லட்சம் போகிறப்போ அவர் 2 கோடின்னுவார். அப்போ தானே வாங்க மாட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியே தட்டி விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்த பிறகு அவங்களுடைய மகள் 2 பேர் வந்து அமெரிக்காலே செட்டில் ஆகி க்ரீன் கார்டு ஹோல்டராங்க, அங்கே சிட்டிசன்ஷிப்பு. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இது விவசாயம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்களே அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த 40 ஏக்கரை நம்மளுக்கே கொடுத்துட்டாங்க நல்ல ரேட்டில். ஸோ அப்போ வந்து அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக இது பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்துக்கோங்க, ஊழியத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறப்போ ஆண்டவர் அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அவர் பார்த்து கொள்வார். அவருடைய ஊழியத்தில் நம்ம பண்ணுறப்போ அவர் பார்த்து கொள்வார். என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நிறைய பாரத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஹீலிங் ஃபார் எக்ஸாம்பிள், ஹீலிங்கை டச் பண்ண சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்தினார் காலையில். அப்போது ஹீலிங் அப்படின்ற ஒரு சுகம் பலன் ஜீவனோட இருக்கிறதுக்கு தடை வந்து நிறையா இருக்கிறது இல்லையா? அந்த 5 புலன்களுக்குள்ளே தான் வந்து இதெல்லாமே நடக்குது. அப்போது அதில் வந்து இப்போ ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து உணர முடிகிறது, சரீர பிரகாரமாக உணர முடிகிறது. ஸோ அப்போ வந்து அந்த சரீர பிரகாரமாக உணர முடிய அந்த 5 புலன்களுக்கு உள்ளேயே நம்ம வாழ்ந்து பழகினால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபீவர் வரப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வசனம் வந்து ஞாபகம் வரும். சில சமயம் நான் என்னுடைய தழும்புகளால் உன்னை குணமாக்கினேன் அப்படின்னு வருது இல்லை, ஒரு வசனம் வருது. அது வந்து ஒரு வார்த்தையாக நம்மளுக்கு வருது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து மனசில் இருக்கும், மைண்டில் இருக்கும். இந்த மைண்டிலேருந்து இங்கே இருதயத்துக்கு, அதாவது உள்ளான மனுஷனில், ஆவிக்குரிய மனுஷனில் அது விழுகிறதுக்கு ஒரு அடி இருக்கா? ஃபிசிக்கலாக பார்த்தா 1 அடி இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாயிலும் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்போது அதற்காக நீங்கள் ஒரு கடல் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை, மலை தாண்டி போக அவசியம் இல்லை. உபாகத்தில் இருக்குது, 29 அந்த மாதிரி 30 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது உன் வாயிலே இருக்குது. அப்போது அந்த வாயின் வார்த்தையை வந்து நீங்கள் பேசுகிறப்போ எப்போ வந்து நீங்கள் இருதயத்தில் உணர்ந்து நம்ம பேசுகிறோமோ, எப்போ வந்து அதாவது அது வெளிப்பாடாகி மைண்டில் இருக்குது, நம்மளுடைய ஹெட்டில் இருக்கிற ஹெட் நாலேஜ் வந்து ஆவிக்குரிய சத்தியமாக வெளிப்பாடாக நம்ம இருதயத்தில் வந்து உணரும் பொழுது அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து முறுமுறுக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. அப்படி தானே சொல்லுது ரோமர் 10. அப்போது விதை, பைபிள் நிறைய விதை இருக்குது. அந்த விதை வந்து அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விதை வந்து மரத்தை வந்து பிரதிபலிக்காது. விதையை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரு டைம் விதையை வச்சு கூட எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் உங்களுக்கு. சில பேர் வந்து ஒருத்தருக்கு வந்து அதன் மூலமாக அவர் தொடப்பட்டார். ஒருத்தர், எனக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை. பட் வந்து எப்பயுமே விதை வந்து மரத்தை பிரதிபலிக்காது, கனியை பிரதிபலிக்காது. ஆனால் நம்மளுக்கு பழக்கமான விதைகள், மாங்கொட்டை, பலாக்கொட்டை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். கருஞ்சீரகம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. மேபி ஒரு பாட்டி தாத்தா அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறைக்கு வேணால் தெரியும். ஆனால் இப்போ இருக்க தலைமுறைக்கு வந்து
நெல்லே தெரியல. நெல் அரிசி எங்கேருந்து வருதுன்னா தெரியாது. அது வந்து நெல் எப்படி இருக்கும், அது பயிர் எப்படி இருக்கும், அதனுடைய விதை எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனுடைய அந்த குருணையில் வந்து என்னென்ன பண்ணுறோம், உமி பண்ணுறோம், தவிடு பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் தெரியாது. எத்தனை லேயர்ஸ் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியாது. அதே போல் பைபிளில் நிறையா வந்து நம்மளுக்கு வந்து விதைகள் இருக்குது. அதான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எங்களுடைய பாடசாலையில். ஐயா சுகம் வேணும், ஐயா தொடுங்க தொடுங்க தொடுங்கன்னு அப்படி நம்ம வந்து பேசுகிறப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய் இந்தா விதை, இந்தா விதை, பசியாக இருக்குது, இந்தா விதை, எனக்கு வந்து சுபிக்ஷம் இது என்னது பொருளாதார நிறைவில் போகணும் அப்படின்னா இந்த விதை அப்படின்னு எல்லாமே ஆண்டவர் வந்து விதையாக வச்சுருக்கார் பாருங்க. ஆனால் அந்த விதை வந்து நம்ம மைண்டில் இருக்க வரலும் ஒன்றுமே பண்ணாது. எப்போ நம்மளுடைய இருதயத்தில் உள்ளான மனுஷனில் ஒரு வெளிப்பாட்டின் அறிவாக வருதோ, வெளிப்பாட்டின் அறிவாக வரும் பொழுது அந்த விதை வளர தொடங்குது. ஆனால் அதுக்கு ஒரு growth ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். எல்லா விதையும் ஆலமர விதை தான் இருக்கையில் சின்ன விதை, அதை வந்து விதைக்க முடியாது. அரச மரம் ஆலமர விதை வந்து விதைக்க முடியாது. அத்தி மரம் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அதுக்கு அந்த விதையை எடுத்து நம்ம போட்டு வளராது. அது காக்கா சாப்பிட்டு, குருவி சாப்பிட்டு, குயில் சாப்பிட்டு அதனுடைய எச்சத்தில் வந்து வெளியே வளர்ந்தால் தான் மட்டும்தான் விளையும். அதுக்கு பூ கிடையாது, டைரெக்டாக அந்த பிரான்ச்சிலேருந்தே விளையும். ஸோ அந்த மாதிரி வந்து சில விதிமுறைகள் வந்து இருக்கிறது நேச்சுரலில். அதாவது இந்த ஐம்புலன்களுக்குள்ள சில விதிமுறைகள் இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய மண்டலத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. அது வந்து எல்லாமே வந்து விதையாக வச்சுருக்காரு பாருங்க ஆண்டவர். அப்போது லோகோஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எழுதின வார்த்தை, எழுதின விதை. அது எல்லாமே நம்மளுக்கு யார் வேணால் படிக்கலாம். ஹிந்துஸ் கூட இதை வந்து மனப்பாடம் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம். நான்லாம் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது மத்தேயு 5, 6, 7, 8 இந்த மலை பிரசங்கம் அதை வந்து அப்படியே எழுதி அப்படியே ப்ரைஸ் வாங்குவோம். ஆனால் அதனுடைய சத்தியம் அதுக்குள்ளே இருக்க அந்த விதைகளுக்குள்ளே இருக்கிற அறிவு என்ன அறிவுனா வெளிப்பாட்டின் அறிவு. உபாகமம் 29 எடுங்க, யாராவது படிங்க. சொல்லுங்க. மறைவானவைகள் நம்மளுடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் அதனுடைய வார்த்தைகள் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகளே. அதாவது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு சொத்தாக கொடுத்துட்டார் நம்மளுக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. 11 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா the secret things of the kingdom are for us அப்படின்னு இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்மளுக்காக வந்து கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம வந்து அதை வந்து அபியாசப்படுத்திக்கணும். அப்போ இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் மறைவானவைகள், எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ லோகோஸ் எடுத்து படிக்கிறப்போ மைண்டில் வந்து நம்ம படிச்சுக்கலாம், மைண்டில் ஞாபகம் வரும், எல்லா வசனமும் கோட் பண்ண முடியும். ஆனால் எந்த வார்த்தை நம்மளுக்கு வெளிப்பாட்டின் அறிவாக வருதோ அதன்படி நம் செய்கிறவர்களாக மாறுவோம். அப்போது எப்போ வந்து வார்த்தையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போது என்னென்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோ அதனுடைய இது வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்போது அந்த வசனம் வந்து விதையாக இருக்குது, லோகோஸாக இருக்குது. அந்த ரேமான்றது வந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வார்த்தை, வித்து வந்து வெளிப்பாட்டின் அறிவாக வரும் பொழுது அந்த வெளிப்பாட்டின் அறிவு உள்ள வந்து பேச தொடங்கி உள்ள ஒழிக்க ஆரம்பிக்குதுன்னா இந்த காதில் கேட்கறதோட இந்த காதுகளில் கேட்கறது வந்து அப்படியே கணீர்னு இருக்கும். நம்மளால மறுக்கவே முடியாது, அதை செஞ்சே ஆகும். ஏன் அப்படின்னா அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா வார்த்தைகளும் நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் அது நம்ம படிக்கிறப்போ ஒரு அவ்விசுவாசம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன பின்னு பூ கட்டுறீங்க, ஒரு சின்ன ஒரு துணியை தைக்கிறீங்க, அப்போ ஊசி குத்திருச்சு அப்படின்னா டக்குன்னு வச்சு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஊசி குத்திருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறோமா? போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பழக்கத்தில் ஊசி குத்துறது ஒரு சின்ன ஒரு இது தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணிடும். அது வந்து ஓகே, அதில் ஒரு டிஞ்சர் போடுவாங்க, சில பேர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, சில பேர் கையில் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு சரியாயிடும். ஆனால் பயங்கரமாக 102 ஃபீவர் இருக்குது, டிசென்ட்ரி ஆகுது, வாந்தி எடுக்குது அப்படின்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறோம். ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளை அந்த ஐம்புலன்களில் வந்து நம்மளுக்கு வந்து அது பழக்கப்பட்டு ஆயிடுச்சு. இது வந்து ஓகே, இது வந்து அந்த ஊசி குத்துறதோட இது பெருசு, கேன்சரோட இது வந்து பெருசு, தலைவலியோட இது வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாம் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்படுறோம். ஏன் அப்படின்னா அந்த ஐம்புலன்களில் இருக்கிற வரலும் நம்ம வந்து ஆவிக்குரிய விதைகளை வெளிப்பாட்டின் அறிவாக வந்து எடுத்து அதை வந்து அபியாசப்படுத்துறதுக்கு தடையாக இருக்குது. யார் அப்படின்னா இதுதான். எது? நம்ம ஐம்புலன்கள் உள்ளே இருக்கிறது நம்ம மைண்டு நம்ம வந்து எந்த வந்து மைண்டு படி தான் வந்து நம்மளுக்கு இதாகும். மைண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி மைண்டு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா, இந்த உள்ளே இருக்கிறது அந்த வெளிப்பாட்டின் அறிவு வரனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. அப்போது உன்னுடைய தலைமுலான் குணமானன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு உள்ளே வரும் பொழுது டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஆண்டவர் ஏற்கனவே எப்போ குணமாக்கினாருன்னா சிலுவையில் குணமாக்கிட்டாரு. அப்போது ஏன் அப்படின்னா பாவத்தை போக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிக்கப்படுறோம். அது ஏதாவது தெரியுதா? நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? உணர முடியுதா? ஒரு நம்பிக்கை தான். ஓகே, நான் இன்னும் இதுவரையிலும் பண்ண பாவத்தை வந்து மன்னிச்சிட்டாரு, நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன், நான் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து ஹீலிங், டிவைன் ஹீலிங்கை மட்டும் அது மாதிரி எடுத்துக்க மாட்டோம்? சங்கீதம் எடுங்க, சங்கீதம் 103 எடுங்க, 3ஆம் வசனம் படிங்க, 1, 2, 3. இல்லை 2ஆம் வசனம் படிங்க. அடுத்தது பாருங்க, எங்க அக்கிரமத்தை மன்னிச்சாரோ அங்க நோய்களையும் குணமாக்கிட்டாரு. ஒரே டைம் தான். ஏன் வந்து நம்ம இதை மட்டும் எடுத்துக்க மாட்டோம்னா, அக்கிரமத்தை குணமாக்கினாருன்னு சொல்லிட்டு நம்புறோம், ஆழமா நம்புறோம், நம்ம ரசிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. ஆனா வந்து பிசிக்கலா ஏதாவது தெரியுதா? குண்டா இருக்கிறவங்க குண்டா தான் இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க ஒல்லியா தான் இருக்காங்க, சொட்டையா இருக்கிறவங்க சொட்டையா தான் இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க, பிரியாணி பிடிக்கிறவங்க பிரியாணி சாப்பிட்டு தான் இருப்பாங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் வந்து அவங்க நினைக்கிறாங்க அக்கிரமத்தை குணமாக்கிட்டாரு. பாருங்க, அதோட சேர்த்து படிங்க சிஸ்டர். பாருங்க, நோயிலெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு முடிசூட்டிட்டார். பாருங்க, கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டிட்டார். அப்ப எங்க அக்கிரமமும் பாவம் வருதோ அங்க நோயையும் எல்லாத்தையும் வந்து ஒரே தான். இப்ப அதுக்காக வந்து திருப்பி வந்து பண்ண போறது இல்லைல்ல. அப்போ எப்படி வந்து ஒரு விதை நம்ம போடுற போது விதையா போய் முன்னொரு ஜீவனாக வந்து மறுரூபம் எடுத்து ஒரு மரமாகவோ ஒரு செடியாகவோ வந்து வளர்ந்து அது கனி தருதோ, அதே போல எப்படி நம்மளுக்கு வந்து இந்த விதைகள், லோகோஸ் விதைகளை நம்ம எடுத்து நம்ம வந்து புரியலன்னா கூட நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு டைமில் வந்து ஒரு 50 வசனம் போடுறீங்க, ஒரு 50 விதை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கணும், என்னுடைய இருதயம் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். எந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ அது எனக்காக தான் இருக்குது. சும்மா பைபிளில் படிக்கிறோம், அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இது அப்போஸ்தலர் இருக்குது, இது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு அப்படின்னு பிரித்து நீங்கள் படிச்சிங்கன்னா வெளிப்பாட்டின் அறிவு உண்டாகாது. இப்போ வெளிப்பாட்டு அறிவு உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதன்படி பண்ணுவீங்க. அது பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் சுகம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலம் இந்த ஐம்புலன்களுக்கு இருக்க மண்டலத்தோட ஜாஸ்தியாக இருக்குது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா.
சில பேர் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களெல்லாம் ஃப்ரண்ட் ரோவில் கொண்டாந்து வச்சு அப்பப்போ கைத்தட்ட சொல்லணும். ஆமென். அது என்னன்னு தெரில, அது சர்ச்சுக்கு வந்தவொடனே தூங்கிடுவாங்க. அதே இது டிவியை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் போயிடுவாங்க. ஆமென். எல்லாருமே அது என்னன்னு தெரில, அந்த சோஷியல் மீடியா வாட் எவர் இட் இஸ், யூடியூப் நானும் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். ஆனால் அதில் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும், கெட்டே இருப்பாங்க. அதனால தான் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பைபிளில் வாஞ்சியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுடைய இது இருக்கும், அந்த அளவுக்கு தான் வெளிப்பாடு உண்டாகும். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல், உங்களுடைய டிசையர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு யுவர் ஹீலிங். யுவர் வேர்டு டிசையர் ஈக்குவல் டு ஹீலிங் அப்படின்னு ஆகிடும். அப்போது விதையை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பலன் தரல அப்படி சொல்ல முடியாது. அப்போது எப்படி பண்ணணும்? இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு எல்லாமே. ரட்சிப்புனா யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், ரட்சிப்புனா என்னன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க கூட சொல்லலாம், வாலிப பசங்க கூட சொல்லலாம். ரட்சிப்புனா என்னன்னு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீ சொல்லுமா. சொல்லுங்க, சொன்னாதான் நான் இப்போ அடுத்தது பேசுவேன். சும்மா சொல்லுங்க. எது தப்புனாலும் சரி, ரைட்னாலும் சரி, பரவாயில்ல. உனக்கு தெரியுமா சால்வேஷன்னா தெரியுமா? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். யார்? நான் எனக்கு கையை காட்டுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த சர்ச்சு எப்படின்னு தெரியல. நாங்கள்லாம் வந்து உள்ளே இறங்கிடுவோம். உள்ளே இறங்கி நீங்கள் சொன்னால் தான் வந்து அடுத்தது, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ், சொல்லுங்கள். ரட்சிப்புனா என்னன்னு சொல்லுங்களேன். யாரு? நீங்கள் சொல்லுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. வெரி குட். அடுத்தது வேற ஆன்சர். மறுபிறப்பு. கை கொடுங்க, உண்மையில கை தட்டுங்க. மறுபிறப்பு அப்படின்றார். இப்போ ரட்சிப்பு அப்படின்னா இந்த அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தோம் இல்லையா, அந்த பிறவி வந்து ஒரு பிறவி. மறுபிறவி இருக்குல்ல, பார்ன் அகைன் ஆகிறது வந்து அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் சால்வேஷன். அப்போ ஒரு மறுபிறப்பு அப்படின்றப்போ எதனால நம்ம பிறக்கப்பட்டோம்? எதனால பிறந்தோம்? மறுபடியும் யாருனால பிறந்தோம்? சொல்லுங்க பிரதர், தைரியமா சொல்லுங்க. ஏசு. அப்போ மறுபடியும் பிறக்கும் பொழுது ஜீசஸ் உள்ள வந்துட்டார், நம்ம நம்புறோம். அப்போ ஜீசஸ் உடைய வித்து நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ யோவான் 3ஆம் அதிகாரமா, ரோமான் 3ஆம் அதிகாரம். நீங்கள் எல்லாம் பைபிள் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ். பைபிள் அந்த 3ஆம் நிக்கதோமியஸ்க்கு என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டாய் அப்படின்னாரு. அப்போ எப்படி அவர் கேட்கிறாரு, எப்படி அம்மா வயிற்றுல நான் திருப்பி போறது அப்படின்னு கேட்கிறாரு. அடப்பாவி, இது கூட தெரியலையா உனக்கு? ஆவியினாலும் வார்த்தையினாலும் நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ வார்த்தையை சொல்றோம். வார்த்தை சொல்றப்போ ஆவியானவரும் கூட வர்றாரு அந்த வித்துல ஆவியானவர் புதஞ்சிருக்கிறாரு. ஆவியையும் வார்த்தையையும் ஜீசஸையும் பிதாவாகிய தேவனையும் பிரிக்கவே முடியாது. எல்லாம் ஒன்று, 3 பேர் எல்லாம் ஒன்று. அதில் நம்மளுடைய ஆவியும் சேர்ந்துச்சு. அப்போ மறுபடியும் பிறப்பனா இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவி ஆயிடுச்சு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரமா, 1:6. இல்ல 17 படிங்க. 6:17, 17, 16, 17. இந்த இங்கிலீஷ்ல இது நான் வச்சிருக்கேன். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவர் உடனே ஒரே ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுதான் சால்வேஷன். அப்போ சால்வேஷன் என்ன? ஆமாம், பாவத்தை இது பண்ணாரு, எனக்காக வந்து ரட்சிக்க இது மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், அதை நம்புகிறேன். ஆனால்
எது வந்து ஹையஸ்ட் இது அப்படின்னா, அவர் என்னுடைய ஜீவனை நான் உங்களுக்குள்ள வச்சுட்டேன். அப்போ கர்த்தருடைய ஆவியானவரும் நம்ம ஆவியானவரும் ஒரே ஆவியா இருக்கிறோம், பிரிக்கவே முடியாது. அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ வந்து பாலில் வந்து பூஸ்டை போட்டா பூஸ்ட் தானே சொல்றோம், பூஸ்ட் தானே சொல்றோம். அதுக்காச்சும் சொல்லுங்களேன். நான் பூஸ்ட் குடிக்க மாட்டீங்களா? சரி, காஃபி, பாலில் காஃபி தூளை போட்டுட்டா பாலுடைய சாரம் மாறுமா, காஃபியோடைய சாரம் வந்துடுமா? ரெண்டுமே ஒன்று தான். அப்போது ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என்னுடைய சுவாபம் மாறிடுது, அவருடைய சுவாபம் மாறிடுது. இப்போ யாருடைய சுவாபம் ஜாஸ்தி இருக்குதோ, யாருடைய சாரம், யாருடைய ஸ்மெல், யாருடைய பவர், யாருடைய ஆவியானவருடைய வல்லமை, விஸ்டம், ஞானம் ஜாஸ்தியா இருக்கோ, அது வந்து என்னைய ஓவர் கம் பண்ணிடுது. கரெக்டா? அதான் சொல்கிறோம், லைட் காஃபியாக போடு, சுகர் ஆஃப் சுகராக போடு, ஸ்ட்ராங் காஃபியாக போடு அப்படின்றோம். அப்போ ஸ்ட்ராங் காஃபியாக போட்டால் தான் சில பேருக்கு குடித்தா காஃபி குடித்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பால் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பால் காஃபி வேணாம் அப்படின்னு நான்லாம், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும். ஒரு காஃபி தான் குடிப்பேன், 2 காஃபி தான், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது நான் வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து பாவத்தில் இருக்கிறப்போ எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நான் உனக்குள்ளே வந்து சங்கமம் ஆயிடுறேன் அப்படின்னு அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய வித்து, அவருடைய எல்லா ஞானமும், உலகத்தை படைச்ச ஞானம், எல்லா ஞானத்தோடு வந்து என்னோட இணைஞ்சி ஒன்று இல்லாத ஆளை வந்து பெரிய ஆளாக்கிட்டார், பெரிய ஆளாக்கிட்டார். அப்போது நான் வந்து என்னையை ஃபோக்கஸ் பண்ணணுமா, அவரை ஃபோக்கஸ் பண்ணணுமா? அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். அவரை ஃபோக்கஸ் பண்ண 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 அவருக்குள்ளே இருக்கிறது எனக்கு எனக்கு என் மூலமாக வெளிப்படும். யாருக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு வெளிப்படும். நான் ஃபஸ்ட்டு உணர முடியும். நான் ஃபஸ்ட்டு ஹீலிங்கை ரட்சிக்க பண்ண முடியும். ரட்சிப்புன்றது எவ்ரி டே எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி டே அன்டில் வி கோ டு ஹெவன். சில சமயம் வந்து பணம் இல்லைன்னா அதுக்கு நம்பணும். பணம் ஐஸ்வர்யவான் எனக்குள்ளே இருக்கார் நம்பணும். நான் ஏன் கஷ்டப்படணும்? சுகம் வேணும். ஐயோ ஹெட்டேக்காக இருக்கே, சுகம் கொடுத்தவர் எனக்கு இருக்கார், சுகத்தை ஏற்றுக்கொண்டவர் எனக்கு இருக்கார். ஐயோ சாபத்தில் போயிடுச்சு, சாபத்தை உடைத்தவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ அவரை பார்க்க 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 அவருக்கு உள்ளது எல்லாம் வந்து அபியாசப்படுத்த ஈஸியாகிடும். நம்மளே பார்த்துட்டு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் எது போனாலும் விளங்காது அப்படின்னா உள்ளே இருக்கிறவர் அவிழ்த்து போடப்படுகிறார். அப்போது உள்ளே தான் இருக்கிறாரு, அவர் விட்ரான் ஸ்டேட்டில் இருப்பார், விட்ரான் ஸ்டேட்டில் இருப்பார். என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே உள்ளே வந்துடுறாரு. நம்ம கோபமாக இருக்கிறவங்க உள்ளே தான் இருக்காரு, வெளியே போகிறதில்ல. சிக்காக இருக்கிறப்பையும் உள்ளே தான் இருக்கிறாரு, கோவப்படுறப்பையும் அழுக்க தான் இருக்கிறாரு, ஒருத்தர் அடிச்சுட்டு சாகிறப்பையும் உள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அவிழ்த்து போடப்படுகிறார். அவர் வந்து விட்ரான் ஸ்டேட்டில் இருப்பார். எப்போ நம்ம அவரை பார்க்குறோமோ சேர் போட்டு உட்காந்தவரை எந்திரிச்சு நிற்பார். அப்போது எந்திரிச்சு நிற்கிறது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது தான், வெளிப்பாட்டின் அறிவு வசனம் நம்மளுக்கு வந்து இருதயத்தில் அப்படியே நெருப்பு போட்டு அப்படி எரியிற மாதிரி இருக்கும் சில சமயம். இது வந்து ஏதோ பண்ணுது அப்படின்வீங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் படிக்கிறப்போ இந்த வசனம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா அது வெளிப்பாட்டின் அறிவு. அது அந்த வெளிப்பாட்டின் அறிவு வரும் பொழுது உங்களால் உச்சரிக்காமல் இருக்கவே முடியாது. அப்போ உச்சரிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த வார்த்தையை ஆவியின் பட்டயமாக எடுத்து எந்த போரை அவர் வந்து உடைக்க முடியுமோ அங்கங்கே போய் பண்ணுவார். இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம், அதுதான் சொல்கிறது. அப்போது கர்த்தருடைய யுத்தத்தில் நாம் என்ன பண்ணோம்னா அமர்ந்திருந்து அவருடைய ரட்சிப்பை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம இல்லாமல் அவர் வந்து ஆவியின் பட்டயத்தை எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய வாயின் வார்த்தை, வெளிப்பாட்டின் அறிவு வாயின் வார்த்தையாக வெளியே வரும்போது ரேமா வேர்டாக வருது. ரேமா வேர்டு வரும் பொழுது அவர் அதை எடுத்து அவர் யுத்தம் பண்ணுகிறார். அது வந்து வியாதியாக இருக்கலாம், பொருளாதார குறைவாக இருக்கலாம், உறவில் ஒரு பற்றாக்குறையாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், உங்களுடைய கரியர் குரோத்தாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். அது அந்த வெளிப்பாடு வரும் பொழுது நீங்கள் அதை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் போய் ஒரு உங்களுக்கு உள்ள குளிக்கிறப்ப கூட இந்த வார்த்தை எனக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உச்சரித்து நீங்கள் போங்க. அன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை சிட் பண்ணி நின்று பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரணும், இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை,
ரட்சிப்பு உள்ள வந்துச்சுன்னா அவர் உள்ள வந்துட்டார். அவருடைய ஊழியம், அவருடைய இது, அவருடைய தேவனுடைய ஆலயமா நான் மாறினேன். நீங்க தேவனுடைய ஆலயமா மாறிடுறீங்க. ஒரு பாட்டு, பழைய காலத்து பாட்டு, யார் இங்க கீபோர்ட் போடுவாங்க? வாங்க. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே. நான் பாட்டுக்கு ஒரு ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்கேல்ல பிடிச்சேன். இயேசு என்றும் பெரியவரே, உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ள பாடுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை இல்லாத நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கை உன்னில் குறைவானதோ, விசுவாசம் உன்னில் ஆனதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஆமென். அப்போ ஹீலிங் அந்த வித்துல இருக்கு, அந்த மிராக்கிள் வித்துல இருக்கு. அந்த மிராக்கிள் ஜீசஸ் எத்தனை பேர் நினைக்கிறீங்க மிராக்கிள்னு? ஜீசஸ் மிராக்கிள்ங்க. அப்போ மிராக்கிள் சீடு உங்களை உள்ளத்துல வரப்போ மிராக்கிள் தான் உங்க லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தினம் நம்பணும், தினம் அறிக்கையிடணும். நீங்க தலையை மட்டும் சீவிட்டு லிப்ஸ்டிக் போட்டு இப்போ மென்னு பார்லர் லேடிஸ் பார்லர் ஓவர்டேக் ஆயிடுச்சு. அவங்களும் ஃபேஷியல்லாம் பண்றாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. மசாஜ் மட்டும்தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அவங்களுமே ஃபேஷியல் பண்ணுறாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. மென்னுடைய கபோர்டை திறந்தாலே எது லேடிஸ் எது மென்னு வித்தியாசம் எல்லாம் ஆயிடுது. அவ்வளோ மேக்கப் செட்டு வச்சுருக்காங்க இல்லை மென்னும். அப்போது அதை மட்டும் நீங்கள் பார்க்குறப்போ, நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து இது பண்ணுறப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஏய், நான் இன்னைக்கு வெளியே போகிறேன், மிராக்கிள் உள்ளே இருக்காரு, மிராக்கிள் உள்ளே இருக்காரு. இன்னைக்கு எனக்கு மிராக்கிள் தான் நடக்கும். ஏன்னா மிராக்கிள் வித்து எனக்குள்ள இருக்கு, மிராக்கிள் வித்து என் பிள்ளைக்குள்ள இருக்கு, மிராக்கிள் வித்து என் குடும்பத்தில் இருக்கு, மிராக்கிள் வித்து எங்களுடைய சந்ததியின் சந்ததிக்கு வச்சிருக்காரு. அப்படி நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு அடாசிட்டி. இங்கிலீஷ்ல அந்த ஒரு அடாசிட்டினா ஒரு அசட்டு, அதாவது ஒரு என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேல ஒரு என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது, ஒரு என்ன சொல்றது, வெட்டி சொல்லுவாங்களே, எனக்கு டக்குன்னு தமிழ் வார்த்தை வர மாட்டேன். ஒரு அசட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு அதுதான் அந்த வார்த்தை தான் வருது. ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கௌரவம். இது எனக்கு நடக்கும்யா, அவ்வளோதான், இது எனக்கு நடந்தே ஆகும் அப்படின்னு எல்லா இதுலேயும் நீங்கள் நினைக்க ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். உங்களுக்கு தெரியாமே நடந்துடும். சில டைம் தெரியாமே நடந்துருது நிறையாது. இப்போது எனக்கு ஒரு டைமில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டீட்டெயிலாக சொல்லலை, பட் அது ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த நோய்ஸ் குணமாகும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ரொம்ப லேட்டாக ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு டைம் கம்மியாக இருக்கனால பயங்கரமாக இது பண்ணுவேன். வேர்டு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது 15 டாக்டர் வந்தாங்களும் அங்கே ஓகே டாக்டர் ஓகே, நான் வெளியே 10 சுக்கு 100 அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டு திருப்பி போகவே மாட்டேன் டாக்டர். வீட்டில் மென்டல்னுவாங்க, எதுன்னுவாங்க, வாட் எவர் தே கால் இட். சில டைம் என் ஒய்ஃப்கிட்ட ஹீலிங் ஆன பிறகு தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வீட்டில் என்னன்னா, இப்போ யாராவது என் ஒய்ஃபே ஒரு டைம் சிக்கானா என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அவ்வளோ கோவம் வரும். ஐ ஆம் சிக்னா, ஐ ஆம்ல காட் இருக்காரு, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தீ அப்படின்னாரு.
இருக்கிறவராக இருக்கிறவரு, அதை வந்து நீ சிக்குன்றிய, அதோட நீ சிக்க இணைக்கிறிய அப்படின்னு சொல்லி பிடிச்சி கடிச்சிட்டுருவேன். அதனால் ஒரு டைம் வந்து அவங்க சொல்லாமே ஒரு டைம் ஃபெயிண்ட் ஆகி விழுகிற ஸ்டேஜில் தான் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இதுக்கு மேலே நடக்க முடியாது, செத்து விழுந்துருவேன். 10 நாள் 15 நாளாக டிசென்ட்ரி. என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னால் தான் நீங்கள் அடிக்க வரீங்களே, சொன்னால் தான் நீங்கள் திட்டு, அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமில் நான் போயிட்டேன். ஆனால் பின்னால் வந்து என்ன சொன்னார்னா, ஆண்டவர் நீ போயிடு, மற்றவங்க வந்து அதே லெவலில் இருந்தால் கூட்டு போ, இல்லைன்னா வெயிட் பண்ணிப்பார் அப்படின்ட்டார். அப்போது அந்த டாக்டர் ரிப்போர்ட் அது இது எல்லாம் 3 டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். 3 டாக்டரும் அதே சொன்னாங்க, உடனே அடுத்த வாரம் ஆப்ரேஷன், இல்லைன்னா உள்ள நீங்கள் அவுட் அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்து ஃபாதர் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணார். தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ. எங்கே போட்டீங்க கீபோர்ட்லாம்? ஹலோ, எங்கேப்பா கீபோர்டு? எப்பா கீபோர்டு இங்கே இருக்குப்பா. நான் ப்ரொஃபட்டிக்கில் இருக்கேன். எப்போயும் நான் பேசுனா கூட அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு பேச வரும். நீ சும்மா அப்படியே ஏதாவது உனக்கு பிடிச்ச நோட்டை போட்டு தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ சொல்வேன், நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். அப்படி அந்த பாட்டு வந்துச்சு பாருங்க. அதில் ஹீலிங்கை பற்றி வரும், ரட்சிப்பை பற்றி வரும். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போட்டே இருங்க. பைபிளில் படிச்சிருக்கீங்களா? அப்படியே போட்டே இருக்கணும். ப்ரொஃபட்டிக்கில் அது அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃப்ளோ நல்லா வரும். அல்லேலூயா. நீங்கள் சில பேர் தூங்கினா கூட ஃப்ளோ வரும். ஏன் ஃப்ளோவை உங்களால் தடுக்க முடியாது? அல்லேலூயா சொல்லுங்கள். தூங்குறவங்க சொல்லாதீங்க. ஆமென். அப்போது அந்த தேங்க்யூ சொல்வேன் பாட்டு வெறும் தேங்க்யூ தான். ஹீலிங்க்கு தேங்க்யூ சொல்லுவேன், ஹீலிங்க்கு தேங்க்யூ சொல்லுவேன்னு தினம் ஆஃபீஸ் போவேன். முடியவே முடியாது, உட்கார முடியாது. ஈவினிங் வருவேன், 4 மணிக்கு வந்தேன்னா 4 to 5 டான்ஸு, குத்து டான்ஸ் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் ஆடி இருக்கான் அவன் அப்படின்வாங்க. வேற தான் ஆடினேன், ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் வேற இடத்துல தான் ஆடினேன். அதே ஆட்டம் தான், ஆனால் ஆண்டவருக்காக ஆடுறேன். ஆனால் கதவை மூடிட்டு தான் ஆடுவேன். என் ஒய்ஃப் சில பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் டீசெண்டாக ஆடுங்க. எப்படி குத்து டான்ஸை அது டீசெண்டாக ஆட முடியும்? குத்து டான்ஸ் தான். அல்லேலூயா. பயங்கரமாக டான்ஸ் ஆடுவேன். இப்போ ஒரு குத்து பாட்டு போட்டால் நான் டான்ஸ் ஆடிங்கன்னா நீங்கள் எல்லாரும் என் கூட டான்ஸ், அந்த மாதிரி எனக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்குது, குத்து டான்ஸ் அனாயிண்டிங். என் ஒய்ஃப் சொல்லுவா, கொஞ்சம் டீசெண்டாக ஆடுங்களேப்பா, ஸ்டேஜ் மேலே ஏறி இப்படி உட்காந்து எந்திரிக்கிறீங்களே, வேணாம், பேண்ட்டு கிழிஞ்சிட போகுது, அது கிழிஞ்சிட்டு போகுது. அல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நாள் டான்ஸ் ஆடினேன். 6வது நாள் இருந்த இடமே தெரியல. அதுக்காக ஜெபிக்கலை. நான் என்ன நினச்சேன், உள்ளே இருக்காரு, தேங்க்யூ, நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி. அது பாட்டு உங்களுக்கு தெரியல, ஃபாதர் பாட்டு, அதெல்லாம் பழைய பாட்டு ஆயிடுச்சு இல்லை, 1940 ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம். அம்மா அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு எனக்கு? கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்கா? 10 o'clock முடிக்கணுமா? எல்லாம் ஜெபம் பண்ணி இந்த டைமை ஸ்டாப் பண்ணு. யார் யோசுவா கதை யார் பார்த்தீங்க? யோசுவாவுடைய விசுவாசம் உங்களுக்கு வந்து நீங்கள் சூரியன்கிட்ட போய் இப்போ பேசி இப்போயே ஸ்டாப் பண்ணு, இந்த ஆள் பேசி முடிக்கிற வரலும் சூரியன் நகரக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. நான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பைபிளில் ஒன்று படித்தா நானும் போய் பேசுவேன். நடக்குதோ இல்லையா அது அதுக்கப்புறம். மேபி எனக்கு அந்த விசுவாசம் குறைவாக இருக்கலாம், ஆனால் உடனே இமிட்டேட் பண்ணுவேன். கிடியனை பற்றி படித்தேங்க ஒரு டைம். கிடியனை பற்றி படிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஆண்டவர் பேசின உடனே பாருங்கள், 7:16 எடுத்து படித்து பாருங்கள். கிடியன் 7:16. கிடியன் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. கிடியன் 7:14 எது? கிடியன் 7:16 எது? நியாயாதிபதிகள் 7:16, 18, 19, 20, 21 வசனம் வந்தவங்க. பானையை உள்ளே வச்சு உடைப்பாங்க. நான் உடனே போய் இப்போ பானையை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த சண்டே ஸ்கூலில் வால் இருப்பாங்கள்ல, அது உடஞ்சி போயிடுதுன்னு சொல்லிட்டு நிஜமாகவே ஒரு வால் அங்கெல்லாம் நிறைய கிடைக்கும், அந்த மாதிரி மேட் இன் சைனா நிறையா இருக்கும். ஸோ ஒரு வாழை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் என் கூட வாங்க பீச்சுக்கு போகலாம். ஃபோர்ஸ் தான் அப்போல்லாம், பை பவர். ஏன்னா நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம், நீ நம்பலையே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு பசங்கள்லாம் கூப்பிட்டு போய்
இந்த பட்டயம் சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு வீட்டில். இந்த பட்டயம் தேவனுடைய பட்டயம், ஜோபனுடைய பட்டயம். தேவனுடைய பட்டயம், ஜோபனுடைய பட்டயம் அப்படின்னு கத்துங்க அப்படின்னு எல்லாம் கத்துவாங்க. அப்படி இப்படி பார்ப்பாங்க, யாராவது பார்ப்பாங்களான்ட்டு. பானையை உடைங்க, டம்னு பானையை போட்டு உடைக்க வீட்டுக்கு வந்துட வேண்டியது. திருப்பி முன்னோர பானை வாங்க வேண்டியது. இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் ரொம்ப அந்த மாதிரி பண்ணுவேன். அப்போது அப்படி பண்ண 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 பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒருத்தர் கை அப்போ பயங்கரமாக ஹீலிங் பயங்கரமாக அப்படியே அப்படி அப்படி நடக்கும் ஹீலிங். ஏன்னா நான் நம்புகிறேன் பாருங்களேன், விசுவாசிகள் நோயாளி மேலே கை வைப்பாங்க, அவங்க சுகமளிப்பாங்க, அப்படி தானே இருக்கு வசனம். அப்போ நான் என்ன நினச்சிருவேன், அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, தூங்குறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் தூங்கி கூட செத்து விழுந்தார் பாருங்க பால் பிரசங்கத்தில். அவருக்கு விசுவாசம் இருக்குமா? செத்தவருக்கு இருக்கவே இருக்காது இல்லை. பழைய ஏற்பாட்டில் என்ன தீர்க்கதரிசி அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்து போனவருக்கு விசுவாசம் இருக்காது, ஒன்றுமே தெரியாது ஆண்டவர் பற்றி. இவருக்கு இருக்க விசுவாசம் இருக்குது, இவருக்கு இருக்க ஒரு ஆவி இருக்குது, இவருக்கு ஒரு அனல் இருக்குது. இவர் போய் அவர் மேலே விழுந்து எழுப்பிட்டார். நான் நினைக்கிறேன் பால் அதை படித்து அவர் நம்பிட்டார். அதனால் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 3rd floor தானே அது பிரதர். இப்போ செகண்ட் ஃப்ளோர்லேயே சில பேர் தூங்கின்னு இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தூங்கி கீழே விழுகிறப்போ சில பேருக்கு அடிப்படும், சில பேர் கழுத்து கூட உடையும். பால் பிரச்சனையே பண்ணல, நேராக போய் அவர் மேலே விழுந்து திருப்பி அவரை உயிரோடு எழுப்பி திருப்பியும் பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணார். விடிய காலம் வரணும். அப்படி தான் இருந்துச்சு அப்போலாம். அப்போ நான் என்ன நினைப்பேன், எனக்கு இருக்குது, எனக்குள்ள மிராக்கள் இருக்குது, நான் கையை வச்சா அப்படியே ஜீசஸ் போய் டச் பண்ணிடுவார் அப்படின்னு நினைப்பேன் இல்லை, நம்புவேன். எல்லாத்துலேயும் கார் மேலே கையை வைப்பேன், ஏசி மேலே கையை வைப்பேன், டியூப்லைட் மேலே கையை வைப்பேன். எல்லாத்துலேயும் எது எனக்கு தோணுதோ அதெல்லாம் கணிப்பேன். ஃபோன் கூட ஒரு டைப் ஒரு ஃபோனை வாங்கி என் ஒய்ஃப் கீழே போட்டான். உடனே நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபோன் ஒர்க் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சேன். இன்னைக்கு டேட் வர அந்த ஃபோன் ஒர்க் பண்ணுது. நோக்கியா. இப்போ ஆன் பண்ணால் கூட அது ஒர்க் பண்ணும், ஆனால் யாரும் யூஸ் பண்ண தான் மாட்டாங்க. அது மாதிரி காரு கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா எங்கே என்னுடைய தேவதூதர்கள்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவதூதர். அந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி, அதாவது கிறுக்குத்தனமான கூட இருந்தாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அப்போ ஒரு சர்ச்சுக்கு ஒருத்தர் கூட்டு போனார், பாஸ்டர் நீங்கள் வாங்க ஹீலிங்க்கு வாங்க அப்படின்னு. போனால் அப்படியே போய் பார்த்துருந்தேன். ஏன் பிரதர் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? இந்த கையை தூக்கவே முடியல, விட்டுச்சு. இயேசுவின் நாமத்தில் விட்டுக்குன்னு தூக்கின பாருங்க. பாஸ்டர் ஒரே வெளியே ஓட்டார். ஐயோ அப்படின்னாரு. பாஸ்டர் தான் கத்தினார், அவரும் கத்தினார், கத்தி கீழே விழுந்தார். எல்லாம் அவர் நினச்சிட்டார் இவரை. அடுத்தது சபையர் அடிச்சு, அடுத்தது பாஸ்டர் தான் அடி ஒன்று, யாரையும் அந்த மாதிரி மென்டலில் கூட்டு வந்தது அப்படின்னு. பை காட்ஸ் கிரேஸ் அவர் ஹீல் ஆகிட்டார். பாஸ்டர் கத்தி திரும்பி பார்த்தா பாஸ்டர் காணோம். ஏன்னா அவர் பாஸ்டர் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அவர் ஓட்டார். ஏன்னா அவருக்கு 3 மாதமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹீல் ஆகலைன்னு. ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றாங்க, ஹீட்டு ஷோல்டர்ன்றாங்க, விட்டமின் டியில் போய் கையை காட்டுன்றாங்க. எது பண்ணாலும் அவருக்கு சரியாகலை. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்படி தான் ஹீலிங் பண்ணணும்லாம் தெரியாது. நான் என்ன நினச்சேன், எச்ச துப்புனாலே ஹீல் ஆகுறாரு, அதே வித்து தானே அவனுக்கு உள்ளே இருக்கு, நானும் எச்ச துப்பலாமே அப்படின்லாம் யோசிப்பேன். இப்போ எச்ச துப்புனா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போது சரி கையை வச்சு வட்டுக்குன்னு பிடிச்சி தூக்குவோம். இப்போது நீங்கள் எப்படி நினைக்கணும்? இப்போ நான் என்ன யோசித்தேன்னா, பேதுரும் யோவானும் போனாங்க. தப்பார் பொண்ணோ வெள்ளியோ என்கிட்ட இல்லை, கரும்பு ஜூஸோ அந்த ஜூஸோ என்கிட்ட இல்லை, மொசாம்பியோ அது இல்லை. என்ன பார், இங்கே பார், இக்கடை நோக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி எழுத பாருங்க. 38 வருஷம் ஒன்றும் இல்லாதவன் எந்திரிச்சு குதிச்சு ஏசி ஓடிட்டான். அப்போ நான் யோசித்தேன், இவருக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, கை வலி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஏசு பட்டால்னு தூங்கின பாருங்க. அவர் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் பாஸ்டர் காணோம், எல்லாம் எல்டர்ஸ்லாம் அப்படியே இருக்காங்க. யார் அந்த ஆளை கூப்பிட்டு வந்தது, செம்ம மென்டலை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் சில பேர்லாம் அப்படியே இருக்காங்க. என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே இறங்கி வந்தாலே சில பேர் அஃபண்ட் ஆகிடுவாங்க. பாஸ்டர்
நான் வந்து உள்ளே இறங்கி போய் அப்படி பக்கத்தில் போய் பேசுவேன், பக்கத்தில் போய் ப்ராஃபஸி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவேன். அதனால் 1 மணி நேரம் 40 நிமிஷம் பேசினா அது வரலன்றுவேன். நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் தான் நம்ம வந்து அஸ்திபாரமே போட தெரியும். அதுக்கப்புறம் பில்டிங் கட்டணுமே, அதுக்கு ஒரு 2 மாதம் வேணுமே. சரி ஒரு 3 மணி நேரமாச்சும் கொடுங்க பாஸ்டர்னா அவங்களே டிலே பண்ணிவிடுவாங்க, அது பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்மளுக்கான ஃபுல்லாக ஃப்ளோ பண்ண முடியாது, உள்ளே இருக்கிறத சொல்ல முடியாது. பிடிச்சி தூக்குற உடனே ஒத்தனை கீழே வந்தார். எனக்கு அப்போ கொஞ்சம் பயமாக ஆயிடுச்சு. என்னடா அது ஹீலிங் நடக்கும் ஒரு டவுட்டு தான் எனக்கு. வந்து நான் வந்து அசட்டு தைரியத்தில் அசட்டு விசுவாசத்தில் பைய பிடிச்சி தூக்கிட்டேன். ஆனால் அவர் உள்ளே இருக்கிறவர் என்ன பாட்டார், இந்த அளவுக்காச்சும் விசுவாசிக்கிறானே, அதனால் இவன் கை உள்ளே ஃப்ளோ பண்ணிடுவோன்ட்டு டப்புன்னு போய் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரில, அவர் அந்த பெயினில் கீழே விழுந்தார் பாருங்க. பாஸ்டர் எல்லாம் ஓட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் கீழே விழுந்து கண்டார், அனாயிண்டிங்கில் விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் எழுந்துச்சு கையை இப்படி சுற்றுறாரு பாருங்க, இப்படி சுற்றுறாரு, இப்படி சுற்றுறாரு. இந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுவாங்களே, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஓடுறாரு வராரு. எனக்கு அப்போ தான் உயிரே வந்தது. அப்போது எப்படி பாஸ்டா எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருக்கேன் பைபிளில், அதனால நடக்கும் அப்படின்னு 150%ல் 10,000% நம்பினேன். ஹீல் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எனக்கு அது பண்ணுவேன், நான் எனக்கே பண்ணி 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 பார்த்து இது பண்ணுவேன். யாராவது மாத்திரை மருந்து அப்படின்னா அட்டி பயங்கரம். எங்கள் வீட்டில் அது மட்டும்தான், உங்களால இல்லை. எங்கள் வீட்டில் பேசவே பயப்படுவாங்க. ஹெட்டேக் அப்படின்னா வாங்க வாங்க இயேசுவின் நாமத்தில் ஹெட்டேக் போ அப்படின்னு. போயிடுச்சாடா? இல்லை டாடி லைட்டாக இருக்குது. ஏன்டா லைட்டாக இருக்குது, நம்புடா நான் சொல்கிறது அப்படின்னு. கட்டி காலில் கட்டி காட்டுறா, கட்டிய கட்டி மேலே ஒரே அடி. அவன் ஐயோ அப்படின்வான். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம 18 வயசுக்கு உள்ளே இருக்கலாம். எல்லாமே ஹீலிங், டச் பண்ணுறதெல்லாம் ஹீலிங். கொரோனா அவனுக்கு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் களமாட்டில் உட்காந்துட்டு இது என்னது கோல்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தா அவனுக்கு கொரோனான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, பெரிய 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 ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டிட்டாங்க வெளியே. பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா ஃப்ளாட்டில் ஒருத்தருமே காணோம், எல்லாம் ஓடிட்டாங்க. எங்கள் மாமனாரும் என் பையனும் தான் கொரோனா. எங்கள் 2 பேர்த்துக்கு ஐயோ இவங்கக்கிட்ட தானே இருந்தோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி வசனம் வந்து வெளிப்பாட்டின் அறிவாக வந்துச்சு பாருங்கள். அதுதான் ஒருத்தர் கூட வரல, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. நர்ஸு எல்லாத்துக்குமே பயம், டாக்டருக்கு பயம், வந்தால் செத்து போயிடுவோம் போட்டு. அப்போது நமக்கு மைண்டில் எட்டாதது, உணர முடியாதது பெரிய பெரிய காரியங்களை வந்து அவர் பண்ணுவார். நம்ம பண்ண வேண்டியது வந்து வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டே இருக்கு. பாடலாமா பாடலாமா? யாருக்காவது கையெல்லாம் உடைக்க மாட்டேன், பயப்படாதீங்க. யாருக்காவது ஹீலிங் வேணும் நான் சொல்கிறேன். வயிறு சம்மந்தப்பட்ட அதாவது சாப்பிட்டோன்னா சில பேருக்கு வந்து எனக்கு தோணுது, சாப்பிட்டோன்னா சில பேருக்கு வந்து வயிறு கலக்கிற மாதிரியே இருக்கும். சாப்பிட்டோன்னா அல்சர், அது என்னவாக நான் இருக்கட்டும், அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீலிங் இன்றைக்கி நடக்கும். நான் பாட் பண்ணுறப்ப நடக்கும். நான் கையை வந்து வைக்க முடியாது, யாரையும் வந்து அடிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனால் எண்ணியை நிறையா அடிச்சிருக்கேன், நிறையாவே அடிச்சிருக்கேன். உங்களெல்லாம் சொன்னால் வந்து புரிய மாட்டேங்குது. நீங்கள் சில பேர் வந்து கொஞ்சம் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் அப்படி தான் அந்த அங்கெல்லாம் வந்து இந்த டப்பு இருக்கும்ல, சினிமாலெல்லாம் வருமே பெரிய டப்பு, அந்த மாதிரி பாத் டப் எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா பாத்ரூம்லேயும். ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு இந்த டகாலு போயிட்டு அப்படி டகாலு உள்ள இந்த காலில் அடிபட்டுச்சு. அடித்த உடனே அந்த கால் அது எந்த சத்தம் தெரியல. இந்த சேரை தூக்கி இப்படி போட்டால் கூட சத்தம் பத்தாது. அந்த மாதிரி சத்தம். எலும்பு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இடிக்கிறப்போ அப்படியே சுருண்டு கீழே விழுந்தேன். எந்திரிக்கவே முடியல, இந்த காலை ஊண்டவே முடியல. அப்போது என்ன பண்ணியிருப்பேன் நான்? என்ன பண்ணி நான் சொல்கிறது நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில. குளிச்சுட்டு வெளியே வந்து இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியை அடிச்சேன் பாருங்க. அடி இயேசுவின் நாமத்தில் இப்படி போட்டு அடி நடிச்சேன். என் ஒய்ஃப் வேற ரூமில் ஓட்டிட்டு லைட்டாக தான் மென்டல் நினச்சேன்.
வடிகட்டின முட்டாள் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாரு இவர். அடின்னு அடிக்கிறது. அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும், வரலன்னா முடியாது. சரி எக்ஸ்ரே எடுத்தால் எக்ஸ்ரே ஓகே. உடனே அவர் சொன்னார், பயங்கரமாக இதாக இருக்குது, அடிப்பட்டு இந்த கன்ஜஷன் ஆகிடுச்சு, அதனால் மாடி படிக்கட்டுக்கு ஏறாதீங்க. மாடி படிக்கட்டு மட்டும்தான் ஏறுவேன். கடன்னு ஏறுறது, கடன்னு இறங்குது, ஜீசஸ் நேம்னு ஓடுறது வர்றது, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு மாத்திரை சாப்பிடல. இன்னைக்கும் அதே தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால அவர் முடியாத காரியம்னா உடஞ்ச எலும்பை கூட ஒட்டி விட்டுருவார். அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அந்த வெளிப்பாட்டின் அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த பாட்டு மட்டும் பாடுவோமா? பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். சூழ்நிலை, இந்த பாருங்க அடுத்த ஸ்டான்ஸா, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் ஒய்ஃபா கூட இருக்கலாம். யோபுக்கு யாரு சுற்றத்தார்? ஒய்ஃப் தான். யோ வாய முடியும் செத்து போய அப்படிதானே சொன்னாங்க, திட்டினாங்க. இவ்வளோ டார்ச்சர் பண்றாரு, ஏன் இன்னும் அவர் நம்பிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ சுற்றத்தார் எங்கள் வீட்டில் வந்து என்னைய எப்பயே வந்து இது பண்ணிட்டாங்க, தண்ணி தெளிச்சு விட்ருவாங்கல்ல, அது மாதிரி. அதனால் வந்து இன்னைக்கு டேட்டு கூட என்னைய ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏதாவது பண்ணுவான் அவன், ஹெட்ஏக்னா ஹெட்டில் வந்து அடிச்சிடுவான், கண்ணுனா கண்ணுக்குள்ளே எச்ச துப்புவான், அந்த மாதிரி. இப்போ கூட இப்போ என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு ஒரு டைம் ஓடி விளையாடுவாங்க பாருங்கள் மொட்டை மாடியில். இந்த கயிறு, துணி பட்டுற கயிறு இருக்குல்ல, அது இந்த பேரப்பாட்டில் நேராக போய் அதில் முட்டிட்டான். விட்டு அது அப்படி ரெட்டு கம்ப்ளீட் ரெட் ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருப்பேன்? 3 வயசோ 4 வயசோ அப்படி பிடிச்சேன் பாருங்க. எங்கள் அந்த மாதிரி குழந்தையே இல்லை. அப்படி கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் ஷவரை திறந்து ஷவரில் நிற்க வச்சு தண்ணி பொதன்னு விடுது. வாய மூடு அப்படின்னு. டேடியை பாரு, டேடியை மட்டும் பாரு, வாய மூடு அப்படி கண்ணில் வச்சு கையை வச்சு, இயேசுவின் நாமத்தில், அவர் கொடுத்த கண்ணு யாராலையும் எடுக்க முடியாது, பார்வையை யாராலும் எடுக்க முடியாது அப்படின்னு இங்கிலீஷில் கத்தி அவன் வலிக்குதுடாடின்னா, கொஞ்சம் பொறுத்துக்கடா மகனே, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு. அதுக்குள்ளே என் பையன், என் தம்பி, குடும்பத்தையே கொண்டுருவான் போலவன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு போகலாம் பையனை. நான் சொல்கிறேன், நான் வரல, நான் ஜெபம் பண்ணிவிட்டேன், அவன் சரியாயிடுவான், நீங்கள் போகணுன்னா கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லைனா கூப்பிட்டு போங்கன்னு. அப்போது என் ஒய்ஃப்ட்ட, அண்ணி நீங்களாச்சும் கொஞ்சம் யோசிங்க, அவன் தான் மென்டல் ஆகிட்டான், நீங்கள் கொஞ்சம் யோசித்து எங்களுக்காக வாங்க அப்படின்னு. என் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே என் ஒய்ஃபுக்கு வாட வந்துச்சான். ஐ ஹவ் ஹீல்டு யுவர் சன் அப்படின்னு. ஐ ஹவ் ஹீல்டு யுவர் சன். அவன் வண்டியை திருப்ப, குடும்பமே மென்டலா அப்படின்னாங்க. வீட்டுக்கு வரப்போ ஹீல்டு. வெறும் அந்த தழும்பு மட்டும் இருந்துச்சு பாருங்கள் இந்த மூக்கில். ஏன்னா அப்படி மூக்கில் அப்படி அடிச்சிருச்சு அந்த கம்பு, அந்த நைலான் ரோப். அப்போ பார்த்து நான் வந்து அங்கே பெரக்கா ஊழியத்துக்கு போனேன். அப்போது என்னுடைய ஒரு அந்த அண்ணின்றோம் நாங்கள் வந்து எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ், அவருடைய மகன், அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்க அப்படி கையை வச்சு நோ ஸ்கார் அப்படின்னாங்க. ஒரே வாரத்தில் ஸ்காரும் போயிடுச்சு. ஆனால் அவனை மட்டும் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அகர்வாலில் அட்மிட் பண்ணி 5 லட்சம் பிடுங்கி ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பண்ணும், இதை பண்ணணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அது மாதிரி செய்யணும்னு சொல்லலை, எனக்கு அந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு. இது புலிவாலை பிடிச்சது தான்டா, விட்டவே முடியாது, என்னால் விட்டா புடி கடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் அப்படி தான் செய்வேன். இப்போ கொஞ்சம் மெல்ல டவுன் ஆகிட்டேன். இப்போல்லாம் வந்து இப்போ ஆஸ்பத்திரி போயிட்டோம். எனக்கே சில சமயம் வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்க அப்படின்னா, இங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு டைம் ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டேன். 13-15 வருஷம் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டது கிடையாது. ஒரு ஷாட் போட்டதில்லை. ஃப்ளூ ஷாட்டு, அந்த ஷாட்டுன்னு வாங்கல கம்பெனியை விட்டு நீ வெளியே அனுப்பு, இப்போ ஷார்ட்டே போட மாட்டேன். எந்த ஷாட்டும் போட்டதில்லை, எந்த ஃப்ளூக்கும் மாத்திரை சாப்பிட்டதில்லை, எந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதில்லை. 13 வருஷம் 15 வருஷம். என் பையன் பிறந்ததுலேருந்து 18 வருஷம் வரலும் ஒரு மாத்திரை கொடுத்ததில்லை. சுக்கு மிளகு திப்பிலி கொடுப்பேன், எது நேச்சுரல் அதெல்லாம் கொடுப்பேன், மற்றபடி மாத்திரை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இப்போ சில சமயம் வந்து சாப்பிட்ருக்கேன்னா கண்டிப்பாக எஸ். சில சமயம் தோணும்ல, சில சமயம் தோணும். அவரே சொல்வார், ஓகே
எடுத்துக்கோன்னா அப்போ எடுத்துக்குவோம். அப்போது இந்த இந்த ஸ்டான்ஸால் பாருங்கள், சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ ஆவாங்க. நீங்கள் ஃபெய்த்தில் ஃபுல்லாக போயிட்டீங்கன்னா பகையாயிடுவாங்க. அப்புறம் பாருங்கள், வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. சூழ்நிலை எல்லாம் லா 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 லா